ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் சூப் தான். இந்த மழைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்துப்பா. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் ஒரு 2 சின்ன வெங்காயம் போல் கட் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கலாம். மஷ்ரூமை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஹோட்டலில் வாங்கி சூப்லாம் குடிக்கிறோம்ல, அந்த மாதிரியே நல்லா க்ரீமியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயம் வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கணும். மஷ்ரூம்லேருந்து ஒரு தண்ணி விடும். அந்த தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம காரத்துக்கு மிளகுத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள்லாம் சேர்க்கணும். தண்ணிலாம் கொஞ்சம் வற்றிட்டு ஒரு இதுவாக இருக்கும்போது இப்போது 2 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவரோ இல்லை வேறு எதுவுமே கரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. இப்போது நம்ம ஒரு 4-5 பல்லு போல் முந்திரி பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது இல்லைன்னா அப்படியே போட்டுக்கிட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா அரைச்சிட்டு நம்ம இப்போது சூப் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டாக கலந்துட்டோன்னா நல்லா திக்காக க்ரீம் மாதிரி ஆகிடும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வந்துருச்சுன்னா நம்மளோட சூப்பரான சுவையான மழைக்கு இதமான சூப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.